என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் வந்துட்டே இருக்குதா? அடிக்கடி அமுக்கி ஏப்பம் எடுத்துட்டே இருக்கிறீங்களா? சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும் போல ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்குதா? குறைஞ்சது ஒரு 3-4 எண்டோஸ்கோபி பார்த்து அல்சர்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்களா? ஒரு 3-4 ஸ்கேன் எடுத்து உங்க ஊர்ல குறைஞ்சது ஒரு 3-4 டாக்டர் இந்த பிரச்சனைக்காக பார்த்தாலும் கூட இந்த பிரச்சனை, வயிற்று பிரச்சனை ஒரு நாளும் தீரவே இல்லையா? ஒமிப்ரசோல், பேண்டோப்ரசோல், ராபிப்ரசோல் இது மாதிரி மாத்திரைகளை கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்டும் நிவாரணம் இல்லையா? ஜெலூசில், டைஜின் இது போன்ற சிறப்புகளை லிட்டர் கணக்கில் குடிச்சும் கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லையா? அங்க குத்துது, இங்க குத்துது, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, கிட்னி போயிருமோ, நம்ம சீக்கிரம் செத்து போயிருமோங்கிற ஒரு பதட்டத்திலே இருந்துட்டு இருக்கீங்களா? அல்சர் நமக்கு வந்து போச்சு, மாத்திரை நமக்கு ஒத்துக்காது, அலோபதினாலே கெமிக்கல், அதனால சித்தா, ஆயுர்வேதம், வெந்தயம், பூண்டு, இஞ்சி இது மாதிரி நிறைய கசாயம் இது மாதிரி விஷயங்களை குடிச்சு இருக்கிறீங்களா? இது அல்சர் இல்லப்பா, இதுதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஜெனரலாகவே இது போன்ற நோயாளிகள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு சின்னதா ஒரு குறை சொல்லிட்டோம், சின்னதா கிண்டல் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பாங்க, ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். கொஞ்சம் மாத்தி வச்சிட்டாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தனிமையை தான் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பாடி. அதே மாதிரி தான் அந்த மனசு எப்படி சென்சிட்டிவா இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய கட், அவங்களுடைய வயிற்று விஷயங்களும் கூட ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஏதோ சிம்பிளா கஞ்சி, இட்லி, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே இது கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டாங்க, ஒரு கொஞ்சம் எரிப்போ, பருப்போ, பொரிச்ச விஷயங்களோ, கிழங்கோ, சிக்கனோ இது மாதிரி விஷயம் கொஞ்சம் ஹார்டா சாப்பிட்டாங்க, கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஒரு வாரத்துக்கு வயிறு அவங்களுக்கு ஒத்துக்கவே வருது. ஏன்னா அவங்களுக்கு எதமா பதமா எப்படி பரிமாறினா நல்லா இருப்பாங்களோ அது மாதிரி வயிற்றையும் கொஞ்சம் எதமா வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது சாப்பிட்டுட்டாங்கன்னா வயிறு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலா வயிறும் முன் மூளை 4 பிரெயின் கனெக்ட் ஆயிருக்கும். கட் 4 பிரெயின் ஆக்சிஸ் சொல்லி அவங்களுக்கு தனியா ஒரு நர்வ் சப்ளை இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு வயிற்றுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அவங்க மனசுக்கு ரொம்ப பதட்டத்தை கொடுக்கும். சின்ன மாற்றங்கள் கூட ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. இது முக்கியமா பண்ண வேண்டியது எப்படி அவங்கள ரொம்ப சாஃப்டா எதமா பதமா ஹேண்டில் பண்ணா ஒரு பிரச்சனை இல்லாத நல்லா இருப்பாங்களோ, வயிறையும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணணும்னா, 1, நோ ஃபாஸ்டிங், நோ ஃபீஸ்டிங். வயிறு முட்டையை சாப்பிடாதீங்க, அதே மாதிரி வயிறை காலி போடாதீங்க. எவ்வளவு பசி எடுத்தாலும் அரை வயிறு 3/4 வயிறு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும், மீதி உள்ள ஆகாரத்தை கொஞ்சம் கழிச்சு சாப்பிடும். ஒரே அடியா வயிற்றுக்கு ஃபுல் லோடு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஆகாரம் பிடிக்கலாம், யாரு கம்பல்ஷனுக்காக சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சது. உங்க வயிறு பேசும், உங்க வயிறு சொல்றதுக்கு வேண்டான்னு அது நினைச்சிட்டுனா கண்டிப்பா யாரு வற்புறுத்தலுக்காக சாப்பிடாதீங்க. இது முக்கியமா ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் வழியும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு மனநல டாக்டர் தான் கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் சொல்ற மருந்து ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு கேப்சூல் நார்மேக்சின் RT நைட் மட்டும் எடுங்க, எழுதி காட்டுறேன். அடுத்த 2 மாசத்துக்கு பிரச்சனை சரியானாலும் கூட நைட் டேப்லெட் நார்மேக்சின் நைட் எடுத்துட்டீங்கன்னா வயிறு கொஞ்சம் அமைதியாயிரும். சொன்ன மாதிரி நோ ஃபாஸ்டிங், நோ ஃபீஸ்டிங். யார் வற்புறுத்தலுக்காக சாப்பிடாதீங்க. மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. இதுக்காக திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்து தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது அல்சர் இல்லை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இது நோய் இல்ல, ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம். அதை நீங்க புரிஞ்சிட்டீங்கனாலே போதும், இந்த பிரச்சனையிலிருந்து எளிதா வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம்.